ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு தீபாவளி விஷ் வச்சு எப்படி மொபைல் கேமராவை ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்காக நம்ம வேற ஒரு ஸ்பெஷல் டூலையும் யூஸ் பண்ண போறோம். அது என்ன டூல், அதை எப்படி யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுங்கிற பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூலோட URL தான் இது. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிட்டு நேராக டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுங்க. ஏன்னா அதுலேயே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நான் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணியாச்சு. இப்போ கிட் கொடுத்து அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, கிட் க்ளோனுங்கிறது என்ன மீனிங்னா, இந்த யூஆர்எல்குள்ளப்போ, இந்த பாத்துக்குள்ளப்போ இந்த ஃபோல்டரை டவுன்லோட் பண்ணி எல்லா பேக்கேஜஸோட அப்படிங்கிறதா இதுக்கான மீனிங். எதுக்காக எல்லா பேக்கேஜும்னா, அப்பதான் அந்த டூல் கரெக்டாக ரன் ஆகும். ஏதாவது ஒரு பேக்கேஜ் இல்லைனாலும் அந்த டூல் ப்ராப்பராக ரன் ஆகாது. ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொரு பேக்கேஜஸும் இருக்கும். அதனால நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண சொல்லி கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுக்கணும்னா, CD ஹண்டர்ங்கிறத கொடுத்துருங்க. எதுக்காகனா, இப்போ அந்த URL நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் தான் அது உங்களுக்கு செட்டப் ஆயிருக்கும். அதனால இப்போ LS கொடுத்துருங்க. LS கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. இந்த ஃபைல் மட்டும் உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும் LS கொடுக்கும்போது. ஏன்னா இதுக்கு பர்மிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கமெண்ட்டையும் கொடுக்கணும். அது என்ன கமெண்ட்னா, இதுதான். இது என்ன பண்ணும்னா, எல்லா ஃபைல்ஸும் ப்ராப்பராக செட்டப் ஆயிருக்கா அப்படின்னு ஒன்ஸ் ரீட் பண்ணும். இந்த ஒரு டூலுக்கு மட்டும் இந்த கமெண்ட் இப்படி ஒர்க் பண்ணும். இதை கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இதை கொடுத்து என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் LS கொடுத்தீங்கனாலும் திரும்ப உங்களுக்கு அதோட கலர் மாறி இருக்காது. இதோட கலர் மாறி இருக்காது. இதே கலரில் தான் இருக்கும், ஒயிட் கலரில். அதை நீங்கள் மாத்திரக்கு என்ன பண்ணணும்னா, CH மோடு கொடுத்து U+X கொடுங்க. கொடுத்து நீங்கள் இதை இந்த 100 sketch இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷனுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு LS கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் உங்களுக்கு மாறி இருக்கும். இந்த மாதிரி கலர் மாறிச்சுனா தான் அது ஒர்க் ஆகும் எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கையில. அதுவே மாதிரி இந்த எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். அதை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, நீங்க ஆல்ரெடி QR கோடில் நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கல்ல, உங்களுக்கு QR கோட் ஜென்ரேட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரி இது ஆயிரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இத்தனை டைம் சொல்றேன். கரெக்டா பண்ணுங்க. இப்போ இந்த டூலை ரன் பண்ணலாம். இந்த டூலை ரன் பண்றதுக்கு ./hunter.sh கொடுத்து என்டர் பண்ணிருங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனர் வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸிட், இந்த டூலை விட்டு வெளியே வரையா அப்படிங்கிறக்கான கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் இந்த டூலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, அபவுட் அஸ் இது. அதுக்கப்புறம் இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டூல் அப்டேட் பண்ணுறதுக்கு 4 கொடுக்கலாம். ஆனால் இது வழியாக அப்டேட் பண்ணாதீங்க. நான் இது எப்படி வேற வழியாக அப்டேட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இது வழியாக அப்டேட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக அப்டேட் ஆகாது, எரர் தான் வரும். இப்போ நான் இது எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக நான் அட்டாக் தான் பண்ண போகிறேன். அதனால நம்பர் 5 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன கேக்குதுன்னா, நீங்க உங்க லேப்பையே சர்வரா மாத்திக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது சர்வர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்றீங்களான்னு தான் கேக்குது. இந்த 3 நான் இந்த 3மே நான் சூஸ் பண்ண போறது இல்ல. மேல இருக்கக்கூடிய என் லேப்ப சர்வரா தான் நான் மாத்த போறேன், வேற எதுவும் பண்ண போறது இல்ல. சோ நான் 1 கொடுத்துக்கிறேன். எதுக்காக லேப்ப சர்வரா மாத்துறோம்னா, அது வழியா தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதனாலதான் இப்போ அவங்களோட போட்டோஸ் எல்லாமே நான் சொன்னேன்ல, கேமரா ஹேக் பண்ணி வரக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாமே இது வழியா தான் நமக்கு வரப்போகுது. அதனாலதான் நான் 1 சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க ஃபெஸ்டிவல் வச்சு தான் அட்டாக் பண்ண போறீங்க. சோ நம்பர் 2 சூஸ் பண்ணுங்க. மீதி இருக்க எல்லாமே நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். நான் ஃபெஸ்டிவல் வச்சு தான் நான் அட்டாக்க பெர்ஃபார்ம் பண்ண போறேன். சோ நம்பர் 2 கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன ஃபெஸ்டிவல், நான் தீபாவளிக்கு தான் நான் வச்சிருக்கேன் அட்டாக். அதனால நான் தீபாவளினே கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். நீங்க என்டர் பண்ணதுக்கு என்ன ஆகும்னா, இந்த அட்டாக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். PHP சர்வர் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிக்கும். எதுக்காகனா, அப்பதான் ஒரு ஃப்ரண்ட் பேஜ் கிரியேட் ஆகும் அந்த விஷஸ்க்கு. அதனால இது எல்லாமே செட்டப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க் கரெக்டா வச்சுக்கோங்க. நெட்வொர்க் ஸ்லோவா இருந்துச்சுன்னா இந்த டூல் ப்ராப்பரா ரன் ஆகாது. நெட்வொர்க்கோட ஸ்பீட் ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணுங்க. இது ரன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு URL கிடைக்கும். இந்த கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த URL காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை எதுவுமே பண்ணாதீங்க. இல்லைன்னா இருங்க, ஓப்பன் த லிங்க் நான் கொடுத்துறேன் டைரக்டா. ஓகே, ஓப்பன் த லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். என்டர் த நேம் கொடுக்க சொல்லி நான் இந்த இடத்துல இருங்க ஒரே நிமிஷம். இது என்னோட மெயில் ஐடி, என்னோட குரோம் வழியா ஓப்பன் ஆயிடுச்சு. குரோம் வழியா ஓப்பன் ஆகக்கூடாது. இருங்க ஒரு நிமிஷம். இதை நான் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் குரோம் வழியா ஓப்பன் ஆகக்கூடாதுன்னா, என்னோட பர்சனல் குக்கீஸ் எனக்கே திரும்ப எடுத்து கொடுத்துரும். அதனாலதான் இப்போ நான் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துறேன். நீங்களும் குரோம் வழியா யூஸ் பண்ணாதீங்க, ஃபயர்ஃபாக்ஸ் பெட்டரா இருக்கும். அது லாகின் இல்லாம இருந்துச்சுன்னா. இப்போ உங்களுக்கு என்டர் த நேம் கேட்கும். என்டர் த நேம்ங்கிற இடத்துல நீங்க இப்போ நீங்க இது எப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்லயோ ஏதாவது ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன நம்ம நேம் தானே கேட்குதுன்னு சொல்லி உங்களுக்கு என்டர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பண்ணியே காட்டுறேன்.
நல்லன்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு விஷ் மாதிரி வருதா, சும்மா ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பேனர் மாதிரி வந்துருச்சா, அவங்களும் வந்து ஷேர் தான் காட்டுது, இது சும்மா நார்மல் லிங்க் தான் சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா, அவங்க எவ்வளவு நேரம் வச்சிருக்காங்களோ அவ்வளவு நேரம் நமக்கு வந்து போட்டோஸ் கிடைச்சிட்டே இருக்கும். இங்க எனக்கு ஏன் டினைட் கிடைக்குதுன்னா, என் லேப்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லேப்ல வந்து நான் இதை வந்து கேமரா வந்து ஆக்சிஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு இது போட்டோவா வராது. ஆனா மொபைல் வந்து அப்படி கிடையாது. மொபைல்ல நீங்க இந்த யூஆர்எல் அவங்க கிளிக் பண்ணதுமே அவங்க கேமரா உங்களுக்கு லைவ் கிடைச்சிரும். இந்த இடத்துல வந்து போட்டோஸோட இதா கலெக்ஷன்ஸா கிடைக்கும். போட்டோஸ், வீடியோஸ்னு எல்லாமே வந்துட்டே இருக்கும். அவங்க எவ்வளவு நேரம் அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவு நேரத்துக்குமே வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வருவாங்களான்னு கேட்டா, அந்த டேப் அவங்க க்ளோஸ் பண்ணாம வந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அந்த ஆக்சஸ் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்துட்டே இருக்க முடியும். எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. இதை வந்து ஒரு அவேர்னஸா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது யூஆர்எல் தெரியாம வரக்கூடிய யூஆர்எல்ஸ் இருந்துச்சுன்னா, அதை நீங்க எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்னு சொல்லுங்க. அதையும் நம்ம மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.